வணக்கம். நான் நாகரத்னம் பேசுகிறேன். ஆக்சுவலாக டெல்லியில் நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அந்த காஷ்மீர்லாம் போயிருக்கேன். ஆனால் இந்த பார்த்தது வந்து இந்த மாதிரி போனது இந்த லைஃப்ல இந்த மாதிரி அனுபவிச்சதில்லை. இந்த ஆன்மீக ட்ரிப் வந்து அதுவும் வந்து முக்திநாத்ன்றது வந்து நினச்சா பார்க்க முடியல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அப்புறம் வந்து இந்த பசுபதிநாதர் கோயில் வந்து அங்கே போகும்போது ஒரு 1 மந்த் முன்னாடி அந்த தம்பி இறந்துட்டான் சூசைட் பண்ணிட்டு. அங்கே போகும்போது பார்த்தா நிஜமாக வர மாதிரியே இருந்தது. என்னால் அந்த மாதிரி அதாவது அந்த கோயிலில் இருக்கும்போது அவன் நேராகவே வந்த மாதிரி நேராக நிஜமாவே அப்படியே இருந்தான். அதனால அது என்ன சொல்றது, அது இந்த யாத்திரைக்கு வந்து நான் விளையாட்டுத்தனமாக இருந்தேன். 2 மாதத்துக்கு போகலாமா வேண்டாமா, ஒரு மேடம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். போகும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கடவுளாக கூட்டிகிட்டு வந்து என் தம்பியை இந்த மாதிரி வந்து மதரும் வந்து இறந்துட்டாங்க. அவங்களும் வந்து இது பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக இங்கே வரும்போது வந்து கிட்டத்தட்ட 15 நாள் வந்து நான் இந்த அதாவது என்ன சொல்கிறது என்னோட நிலைமையிலே இல்லை. நானும் வந்து உயிரோடு இருக்கணுமா அந்த மாதிரி ஒரு இதில் தான் இந்த இதுலேயே ஜாயின் பண்ணேன். போகும்போது வந்து மனசு நிறைவாக இருக்குது. திருப்பி இந்த மாதிரி அன்பு சகோதரிகள்லாம் வந்து மறுபடியும் எப்போ பார்க்கணுன்றது எனக்கே கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் பிரியறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த உணவு வந்து நான் 17 வருஷம் நான் தமிழ்நாடு டெல்லியில் எல்லாம் டூர் போவாங்க. போயிட்டு வரும்போது வந்து அங்கிட்ட வந்து சாப்பாட்டுக்காக வந்து கெஞ்சுவாங்க, சார் குழந்தைக்கு வேணும் ஒரே ஒரு ரசம் ஒரு டம்ளர் கொடுங்க அப்படின்னு. வந்து அதாவது டெல்லியே வந்து சாப்பாடு சரியா இருக்காதுங்க. நீங்கள் வந்து ஒரு வாரம் இருந்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும் சாப்பாட்டுக்கெல்லாம். என்ன ராயலான 5 ஸ்டார் ஹோட்டல் போனாலும் கூட இந்த பஜ்ஜி இந்த பச்சை மிளகா அதாவது என்ன சொல்றதுங்க சப்பாத்தி பச்சை மிளகா முழுக்கி ஒரு வெங்காயம் அவ்வளோதான் சாப்பாடு. நம்மளால அது மாதிரி இருக்கவே முடியாது. இந்த மாதிரி இதில் வந்து இந்த விஜய் இந்த மனோஜ் மேடம் இந்த சாப்பாடுலாம் வந்து நினச்சே பார்க்க முடியாதுங்க. நான் அங்கேயே இருந்தேன். இந்த மாதிரி வந்து வீட்டில் இருந்த மாதிரிலாம் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. யாராலும் இந்த மாதிரிலாம் அதை பண்ணவே முடியாதுங்க. இந்த மாதிரி சாப்பாடு வந்து இந்த மாதிரி கொடுத்து எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, கூட்டிகிட்டு போகிறவங்க வந்து கிட்டத்தட்ட 75% வந்து எபவ் 60-65. ஜென்ரலாக வீட்டில் இருக்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க பசங்களப்பா உனக்கு வயசாகிடுச்சு போகாதப்பா, ஏன்னா பயம் அங்கே போய் எங்கன்னா படுத்துக்கு போகிறான். நான் இந்த மாதிரி கொஞ்சம் கூட பயப்பட பண்ணுறாங்க. இதுதான் கூட்டு வாழ் பண்ணுறாங்க. அது என்ன அது தெய்வம் இதுவோ என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் வந்து இப்போ நான் மறுபேரை வெட்ட மாதிரி இருக்கு. நான் சும்மா இதுக்காக முகஸ்துக்காக சொல்ல, இப்போ திருப்ப போகும்போது வந்து மறுபடியும் இருக்கணும், மறுபடியும் இந்த மாதிரி வந்து உங்க கூட எல்லாம் வரணும். லைஃப் வந்து சும்மா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம் நல்ல போஸ்ட்ல வந்து அது லைஃபே இல்லைங்க. மனசால ஆச்சரியமா இருக்குது. நாளைக்கு இன்னைக்கு கொடுத்தது கடவுள் வரும், நாளைக்கு இருக்கிறது மறுபடியும் நாளைக்கு இருக்குமான்றது அது கடவுள் வரும். ஒரு நாளும் நம்ம இருக்கிறது வந்து ஆச்சரியமா இருக்கு கடவுள். இந்த மாதிரி வந்து இது அதாவது மறுபடியும் இந்த ஜிகே ட்ராவல்ஸ் வந்து இன்னும் நிறைய பெரிய இது பண்ணி இந்த மாதிரி வயசானவங்களுக்கு நிறைய சேவை பண்ணுன்றது ஒரு என்னோட இறைவனை வேண்டிக்கிறேன். நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களெல்லாம் வந்து மறுபடியும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப நன்றி.